அன்ரியல் டபிள்யூபிள்யூல பேக் ஸ்டேஜில் நடக்கிற மேஜிக்கல் மூமெண்ட், அவங்க ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி எழுதுறாங்க, இந்த டபிள்யூபிள்யூ ஷோ எப்படி நடக்குது, மற்றும் நாங்கள் உண்மையிலேயே எப்படி ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணுவோம், அது எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத அன்ரியல் அப்படிங்கிற எபிசோட் மூலியமாக டபிள்யூபிள்யூ நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஹிந்தியில் இருக்குது, தமிழில் இல்லை, பட் ஆனால் இங்கிலீஷில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறவங்க அன்ரியலில் பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோவை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நமக்கு மெயினானதை குறிப்பாக நம்ம 12 நிமிஷத்துக்குள்ளே வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோடைய ஆரம்பத்திலேயே ட்ரிபிள் ஹெச் சொல்கிறாரு, ரஸ்லிங் அப்படிங்கிறது சாதாரண ஷோ இல்லை, கம்பிக்கு மேலே நடக்கிற மாதிரி தான், சில நேரத்தில் தடுமாற்றம் ஏற்படும். வெல்கம் டு அன்ரியல் நியூ ஏரா ஷோ சீசன் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாரு. கோடி ரோட் சொல்கிறாரு, ரிங்குக்கு இடையில நான் நடக்கும்போது எனக்கு எப்போவுமே சுற்றி ஆடியன்ஸ் இருக்கிறத பார்க்கும்போது நான் ஒரு டான்ஸர் மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பாட்டை கேட்டதுக்கப்புறமா அந்த பாட்டை பார்த்து நமக்குள்ளே எப்படி ஒரு எனர்ஜி வருமோ அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிற லைட்டு, என்னை சுற்றி இருக்கிற அந்த மக்களுடைய சத்தம் என்னை வேற ஒரு டைமண்டுக்கே கொண்டு போயிடும். நான் சாம்பியன் ஆகும்போதும் சரி அல்லது நான் மோதும் போதும் சரி எப்போவுமே எனர்ஜிக்கிட்டிக்காக இருக்கிறேன்னா அது மக்களுடைய குரலும் அந்த லைட் செட்டப்பு, ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெட் கோர்ட் ஆஃபீஸை காட்டுறாங்க. ரான் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியமாக நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியமில் ரியாரபிளே, ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க் இந்த 3 பேர் வச்சு தான் ஒரு பெரிய பிளானு. ஸோ ஜான்வரி டு ஏப்ரல் நமக்கு ஒரு 4 மாதம் தான் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜான் சீனா நமக்காக 1 இயர் கால் ஷீட் தந்திருக்காருன்னா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு புஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அது எப்படி கொடுக்கலாம்? கோடி ரோட்ஸ்க்கும் ஜான்சனாக்கும் மேட்ச் வைக்கலாம். அதை ட்ரிபிள் த்ரெட்டாக வைக்கலாமா அல்லது சிங்கிள்ஸ் மேட்சாக வைக்கலாமா? பட் ஆனால் ஜான்சனாவை பார்ட்டிசிபேட்டை தான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க, தவிர்த்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. சரி, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் பற்றி அவங்க எழுதி வச்சுருக்காங்க பாருங்களேன், இவங்களுக்கு தான் நடக்கணும், இந்த மேட்ச் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதை காட்டுறாங்க. அதில் ரியா ரிப்ளே, லிவ் மோர்கன். இந்த ஸ்டோரி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கண்டுக்கலையா, ஆனால் இது இவ்வளோ பெருசாக வளரும்போது அதை பார்த்து டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேய்ச்சலிச்சாங்களாம். டாமினிக் ரியால் ஆரம்பிச்சது, இப்போ லிவ் மோர்கன் டாமினிக் வரைக்கும் வளர்ந்து நிற்குது. இந்த ஸ்டோரியோட ஃபினிஷிங்கில் ரியா சாம்பியன் ஆனால் எங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னா ரியாவோட ஷோல்டர் இன்ஜுரி ரியாவுக்கு சரி ஆகலை. அந்த ஷோல்டரை வச்சுக்கிட்டு அவள் எப்படி சண்டை போடுவான்னு பார்த்தோம். பட் நான் சக்ஸஸ்ஃபுல்லி வின் பண்ணி அவள் சாம்பியனும் ஆனான். அடுத்தது சிஎம் பங்கு சொல்கிறாரு, என் பேர் பங்கு, எனக்கு பங்கு, கோக்கு, கீகே, லெசன் சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் இருக்குது. எல்லா பேருமே சிஎம் பங்கு அப்படிங்கிற பேரை தான் குறிக்கும். நான் இந்த ரஸ்லிங் கம்பெனியை விட்டுட்டு மீண்டும் இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு வந்தது ஒரு மேஜிக்கல், அதுவும் ட்ரிபிள் ஹெச்னால. நவம்பர் 25, 2023 இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு நான் சர்வைவர் சீரீஸில் வந்தேன். அப்போவே ட்ரிபிள் ஹெச் பிளான் பண்ணிட்டாரு, நான் ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக மோதணும் ரசல் மேனியாவில் அப்படிங்கிறது. பங்கியோட வின் த ராயல் ரம்பிள் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி எனக்காக கொடுத்தாங்க. பட் ஆனால் அந்த ஸ்டோரி டோட்டலி மாறிச்சு. நான் ராயல் ரம்பிளில் எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணி சித்ரோன்ஸோட ரசல் மேனியாவில் மெயின் ஈவெண்ட் விளையாடுறதா இருந்தது. பட் ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையில் எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசர் சொல்கிறாங்க, அவங்களுடைய சீக்ரெட் இடம் கொரில்லா பொசிஷனை பற்றி சொல்கிறாங்க. அதாவது கொரில்லா பொசிஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபிள்யூடைய ப்ரெஸ் மீட்டில், அதாவது டபிள்யூபிள்யூவில் ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பெரிய ஆட்களாம். நம்ம கோடி ஆட்கள் அவங்கெல்லாம் முன்னாள் டபிள்யூபிள்யூ ரெஸ்லர்ஸ். பாபி ரோடுலேருந்து ட்ரிபிள் ஹெச்லேருந்து அபிஸ் வரைக்கும் அவங்க தான் ப்ரொடியூசர். ஸோ அவங்களுக்கு கீழே தான். ஸோ கொரில்லா பொசிஷனில் உட்காந்துருப்பாங்களாம். மேட்ச் எப்படி நடக்குது, என்ன நடக்குது, இவங்க ரெஃப்ரி கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரெஸ்லர் சண்டை போடும்போது காதில் ஏர்ஃபோன்லாம் மாட்ட முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, லைட்டாக ரசலிங் பண்ணும்போது எதாவது தப்பு நடந்துட்டு அல்லது வேறு எதாவது பண்ணணும் அப்படின்னா கூட ரெஃப்ரி கிட்ட சொல்லி தான் ரெஸ்லர்ஸை சொல்லுவாங்க. ஏன்னா ரெஃப்ரி ரெஸ்லர்ஸ் கிட்ட சொல்லும் போது மெதுவாக சொல்லுவாங்க, அது பெருசாக கேட்காது அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் மைக்ரோஃபோன் எப்போவுமே ரெஃப்ரி கிட்ட நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் ஆரம்பிக்கும் போது கூட எல்லா ரெஸ்லர்ஸையும் நாங்கள் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி பார்த்தல. பேக் ஸ்டேஜில் சின்ன இடத்துல தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்களாம். அதில் ராக், ரோமன், ரியா எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. அண்ட் ரசல்மேனியாவுடைய பணிக்காக எங்களுக்கு மிச்சம் இருந்தது வெறும் 3 மாதம். ஸோ ரசல்மேனியாக்காக நாங்கள் ரெடி ஆனோம். கோடி ரோட்ஸ் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். போன வருடம் ரோமனை எதிர்த்து மோதி சாம்பியன் ஆனார். அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நான் என்னுடைய கெரியரில் பார்த்ததில் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனது ஒரு பெஸ்ட் மூமெண்ட். அதுக்காக நான் கோடி ரோட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வாட்சை கிஃப்ட் பண்ணேன்.
நான் அந்த வாட்சை வந்து ரோலக்ஸ் நிறுவனத்துலேருந்து வாங்கினேன். ஸோ அந்த வாட்சை வந்து நான் கோடி ரோட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணும்போது அவராலே நம்ப முடியல. பங்க் சொல்கிறாரு, எஸ் இது கோல்டன் மூமெண்ட், நான் சண்டை போட்டிருந்தா கூட இப்படி இருக்காது, பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச்சோடைய சாய்ஸ் பெஸ்ட். அந்த ரோலக்ஸ் வாட்சை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருந்தது. பட் ஆனால் கோடி ரோட்ஸ் ஒருத்தரால் மட்டுமே அப்படிப்பட்ட மெயின் ஈவெண்ட்டை கொடுக்க முடியும். நம்ம சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்காக WWE வந்து நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கோடி ரோட்ஸ் கெவின் ஓவன்ஸ் மேட்ச், உமன்ஸ் ஐசி சாம்பியன்ஷிப் மேட்ச்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மேட்ச். அதில் கெவின் ஓவன்ஸோடைய வில்லத்தனத்தை ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து பெருசாக கவனிச்சார். அஃப்கோர்ஸ் இப்போ ட்ரிபிள் ஹைட்ஸ் முழுக்க ஃபோக்கஸிங் பண்ணது கெவின் ஓவன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ கெவின் ஓவன்ஸை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபியூச்சராக காட்டணும்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் ஜே ஊசோ சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஜே ஊசோ குந்தரை எதிர்த்து மோதி தோற்றதுக்கப்புறமா அவருக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்து ரொம்பவே செலுத்து போயிட்டார். ஸோ ஜே ஊசோக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஸோ ராயல் ரம்பில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம முடிவு பண்ணது தான் பங்க் 2024 கொடுக்காத 2025 பங்கு வின் பண்ணுற மாதிரி பண்ணணும். பட் நான் எங்களுக்கு வச்சது ட்விஸ்ட். ஷான் மைக்கேல், ட்ரிபிள் ஹைட்ஸ் மற்றும் நிக்கான் இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ண விஷயம் என்னதுன்னா ஜே ஊசோ ராயல் ரம்பில் வின் பண்ணது. இதை ப்ரொடியூசர் ஆகி நாங்கள் வந்து ஏற்றுக்கலை. ஜே ஊசோ இதுக்கு தகுதியான ட்ரிபிள் ஹெச் நம்பினார். அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். சக்ஸஸ்ஃபுல் ஆகட்டாலும் இது ஒரு ப்ராக்டிக்கல். நமக்கான ஆல்டர்னேட் பிளானிங் நிறைய இருக்குது, இந்த ராயல் ரம்பிள் மட்டும் இல்லை. இதை கடுமையாக பால் ஹேமன் எதிர்த்தார். பங்குக்கு கண்டிப்பாக ரசல்மேனியா கொடுக்கணும்னு. ஆனால் நாங்கள் சொன்னோம் ரசல்மேனியாவில் இந்த வருடம் ராயல் ரம்பிள் வெற்றி பெறவங்க மெயின் ஈவெண்ட் இல்லை, சிஎம் பாங் தான் மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறாருன்னு பால் ஹேமனை கூல் பண்ணோம். அண்ட் ஜே ஊசோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லதுக்காக எப்படி முயற்சிச்சோன்னா ட்ரிபிள் ஹைட்ஸே போய் சொன்னார். லாஸ்ட் இயர் ராயல் ரம்பில் குந்தர் வந்து உன்னை எலிமினேட் பண்ணியிருப்பான், நல்லா ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு சர்ப்ரைஸாக வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து அவர்கிட்ட போய் சொன்னார். பங்கு சொல்கிறாரு, எனக்கு போன வருஷம் ராயல் ரம்பிள் வந்து தோத்துட்டேன், அது கோடி ரோட்ஸ் வின் பண்ணான். இந்த வருஷம் நான் ராயல் ரம்பிள் வின் பண்ணலாம் இருக்கும்போது என்கிட்ட வந்து ஜே ஊசோ வின் பண்ணலான்னு சொல்லும்போது நான் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், மெயின் ஈவெண்ட் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, அதில் எந்த ஒரு சான்ஸும் மாற்றமும் இல்லைன்னு. ஸோ மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது எனக்கு பக்கம் வருது. எனக்கு சாம்பியன்ஷிப்பை காட்டிலும் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுது. WWE அதே நேரத்தில் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கெவின் ஓவன்ஸோடைய முகம் தெரியாமல் அடிபட்டு உடஞ்சதை நினச்சி கவலைப்பட்டாங்க. கோடி ரோட்ஸ் போய் கேட்டாராம் பேக் ஸ்டேஜில், அதை கூட காட்டுறாங்க கெவின் ஓவன்ஸ் கிட்ட, உனக்கு எப்படி அடிபட்டுதுன்னு. நீ அதில் தூக்கி போடும்போது நான் தெரியாமல் என் முகத்தை வந்து கீழே பட்டுட்டேன்ப்பா, அதனால தான் முகம் கிழிஞ்சிருச்சு, வேறு எதுவும் இல்லை, நீ தப்பாலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பச்சை புள்ள மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்றா பேசுவாங்களாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது குட் மூமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ராயல் ரம்பில் அவங்க இன்னொரு மெயினான விஷயத்துக்கு காத்திருந்தாங்கன்னா அது வந்து ஐசோஸ்பியோடைய டெபிட். ஸோ முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி அவனுக்கு இன்ஜுரி ஆகும் அகிரா தோசாவுக்கு, அந்த இடத்துல இவன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நினச்ச மாதிரி அகிரா தோசா இடத்துக்கு ஸ்பீட் போனது, சண்டை போட்டது. ஆனால் எதிர்பாராத நிலமா ஸ்பீடு வந்து காலில் கிழிச்சு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டதெல்லாம் ரொம்பவே கவலையாக இருந்துதான். WWE நினச்ச மாதிரி ஐசோ ஸ்பீடு வந்து நல்லாவே சண்டை போட்டார். ஆனால் ஐசோ ஸ்பீடுக்கு இன்ஜுரி ஆனதை நினச்சி ட்ரிபிள் ஹெச் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டார். அண்ட் அதே மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ. ஸோ முழுக்க ஜே ஊசோ கிட்ட ட்ரிபிள் ஹெச் சொல்லிட்டாரு, நீ தான் இந்த வருஷம் ரசல்மேனியாவில் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை மோத போகிற. ரோமன், ஜெமி ஊசோ எல்லாருமே ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. ஜே கிட்ட எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஜே ஊசோ ராயல் ரம்பிள் வின் பண்ணதுக்கு அப்புறமா கூட செத் ரோலன்ஸ், பங்க், முக்கியமாக பங்கோடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பங்க் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டாரு. நீ வின் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாரு. அந்த மூமெண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஜே ஊசோ சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு. எங்களுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். அப்போ தான் தி ராக் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட ஒரு சோல் கேட்குறாரு, உன் சோல் எங்கிட்ட தான் எங்கள் கார்பரேட் நிறுவனத்தினோட இதாக இருந்தேன். ஸோ சீனாவை வச்சு நாங்கள் வந்து கோடி ரோட்ஸை வளர வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் ராக், ட்ரிபிள் ஹெச் இதுக்கு முற்றிலும் மறுத்தாங்க. இது சீனாவுடைய லாஸ்ட் இயர். ஜான்சனாவை யூஸ் பண்ணி கோடி ரோட்ஸை வளர்த்துக்க வேண்டாம், கோடி ரோட்ஸை யூஸ் பண்ணி ஜான்சனாவை வின் பண்ண வைக்கலான்னு. ஸோ நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டோம். அப்போ ட்ரிபிள் ஹெச்சோட முடிவு, எலிமினேஷன் சேம்பரில் கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அகெயின் ஒரு ரீமேட்ச், அதில் வராரு ராக்கு. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து கெவின் ஓவன்ஸை சாம்பியன் ஆக்குறாரு. ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த ரசல்மேனியா, சீனா விசஸ் கெவின் ஓவன்ஸ், கோடி ரோட்ஸ். நோ, அது வேண்டாம். அதன் மூலியமாக கெவின் ஓவன்ஸும் சாம்பியன் ஆவார். ஸோ ஃபேஸ்டனாக இருக்கிற ஜான்சனாவும் சாம்பியன் ஆவார். பட் ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். ஸோ அதனால் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. ராக்கு வந்து வரணும், வந்ததுக்கப்புறமா ஜான்சனாவை வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணணும். அது அனிமேஷனாகவே போட்டு காட்டுறாங்க, அதில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஸோ அதுக்கப்புறமா கோடி ஹீல் கேரக்டர் ஆகி ஜான்சனை கூட மோதணும். பட் அதுவும் நல்லா இல்லை. ஸோ அதனால் நாங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணோம். இதுக்காக நாங்கள் வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் காலே போட்டோம். டிராவிஸ் ஸ்காட், ஜான் சீனா, ராக்
அண்ட் நிக்கான் ட்ரிபிள் ஹைச் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டோம். ஸோ எங்களுக்கு இருக்கிறது என்னதுன்னா, ஜான் சினா ஹீல் கேரக்டர் பண்ணணும். இது ராக் வந்து சொல்லிட்டாரு. ராக் தான் வந்து இதுக்கெல்லாம் முடிக்க காரணமாக இருக்காரு. டிராவிஸ் ஸ்காட் கூட ஒரு மிகப்பெரிய நட்பில் ட்ரிபிள் ஹெச் இருக்காரு அண்ட் ராக் இருக்காரு. டிராவிஸ் ஸ்காட்டும் இதில் இருக்கணும். ஸோ டிராவிஸ் ஸ்காட் ஃபியூச்சர் ரெஸ்லிங்க்கு ட்ரைனிங்கும் எடுக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் ஜான் சினா கிட்ட பேசணும். ஜான், உன் கெரியரில் பண்ணாத ஒரு மூமெண்ட்டை பண்ண போகிறேன். யுவர் ஹீல் 10. ஸோ ஜான் அதில் பதட்டப்பட்டான். ஸோ அதே மாதிரி நாங்கள் கோடி ரோட்ஸ் கிட்ட சொல்லும் போதும் கோடி ரோட்ஸும் கொஞ்சம் பேனிக் ஆனார், இந்த ஸ்டோரி ஒர்க் அவுட் ஆகுமான்னு. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஸ்டோரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஜான் சீனா வின் பண்ணார், ராக் வந்தார். கோடி ரோட்ஸ் ஆஃபர் ஏற்றுக்கல. ஜான் சீனா கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணார். அவர் ராக்கோடைய ஆஃபரை ஏற்றுக்கிட்டு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆகும் போது நாங்கள் ஸ்டோரி கிளியர் பண்ணோம். அது எங்களுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருந்தது. பட் ஆனால் அந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ராக் பேக் ஸ்டேஜில் இந்த நிகழ்வுலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் முகத்தில் இருக்கிற பிளட்டை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு கெட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டார். இதெல்லாம் மிஸ்டேக்னு சொன்னார். டிராவிஸ் ஸ்காட் உடனே ஃபோன் அடிச்சு, நான் தெரியாமல் உன்னை உண்மையிலே அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டான். அந்த மூமெண்ட்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே பூரிப்பாக இருந்தது. குறிப்பாக கோடி ரோட்ஸ்னால ரெசல்மேனியாவில் ஒரு பெரிய வருமானம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ குந்தருக்கும் ஜே ஊசோவுக்கும் மேட்ச் நடக்கும்போது ஜே ஊசோ சாம்பியன் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்காட்டாலும் எங்கள் கம்பெனியை சேர்ந்த ஒருத்தன் சாம்பியன். ஜே ஊசோ சொன்னார், நான் நினச்சது நடக்கலை, மன்னிச்சிருங்கன்னு. இட்ஸ் ஓகே மேன் சொன்னோம். அதே மாதிரி சிஎம் பாங் மெயின் ஈவெண்ட் விளையாடும்போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட எங்கள் ரெஸ்லிங் கம்பெனிக்காக மிகவும் உழைத்தவர் சிஎம் பாங். மெயின் ஈவெண்ட்டுக்காக ரெஸ்லிங் கம்பெனி விட்டு போனவன் மெயின் ஈவெண்ட் விளையாடுறான். அதில் பங்கோடைய ட்விஸ்ட் அண்ட் டைனிங். ஸோ அதே மாதிரி பார்லிமெண்ட் ஹீல் கேரக்டர் பண்ணது, ரோமன் ரெயின்ஸுக்கு அகேன்ஸ்டாக மாறினது, இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் செத் ராலின்ஸ் வின் பண்ணியிருந்தாலும் பங்கை வின் பண்ண வைக்க முடியல அந்த ஸ்டோரியில் அப்படிங்கிறது எங்களுக்கு வருத்தமாக இருந்தது. ஸோ செத் ராலின்ஸ் வந்தார், நாங்கள் எல்லாருமே வாழ்த்து தெரிவித்தோம். பங்க் வந்த உடனே நாங்கள் எல்லாம் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணோம். மற்றும் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம், கண்டிப்பாக ஃபியூச்சர் ரெசல்மேனியா மெயின்ட்டு நீங்கள் பண்ணுவீங்க, அப்போ கண்டிப்பாக வின் பண்ணுவீங்கன்னு. ஸோ அந்த நேரத்தில் பங்க் வந்து மெச்சூரிட்டாக நடந்தது. எங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கேள்வி இருந்தது, பங்க் இப்படிப்பட்ட ஆளான பங்க் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கான ஸ்டோரி நமக்கான விஷயத்தில் டபிள்யூபிள்யூ வந்து ரொம்பவே மும்முரமாக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் வெற்றி பெறாட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி இருக்குன்னு சொல்லிட்டு பங்க் அழுத விஷயம்லாம் எங்களுக்கு எமோஷனலாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் ஜான் சினாக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் மேட்ச் நடந்தது. எதிர்பாராதது ராக்கால் வர முடியலை. ஸோ எங்களால் எதிர்பார்த்த அளவுக்கு ரெசல்மேனியாவை கொண்டு போக முடியாட்டாலும் ஃபேன்ஸ் திருப்தி அடைகிற அளவுக்கு நாங்கள் ரெசல்மேனியாவில் ஜான் சினாவை சாம்பியன் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்ரியலை முடிக்கிறாங்க. இந்த அன்ரியல் அப்படிங்கிறது ஜனவரி டு ஏப்ரலில் நடந்த அந்த விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க, ஃபுல் விஷயத்தையும் சொல்லலை. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் அன்ரியல்.